நிறைய ட்ரை பண்ண சொன்னாரு, நீ இயற்கையாவே ஒரு சோம்பேறி. 10th ஸ்டாண்டர்ட் நீ மார்க்ஸ் வாங்கி என்னோட போட்டோ தினத்தந்தியில வரணும்னு நினைச்சேன். சரி அப்பா போலீஸ் ஸ்டேஷன்லயும் போட்டோ சரி. ஆனா அவ்வளவு செல்லமா வளர்த்துனாங்க. எனக்கு எப்போ ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூல டாக்டர் சொன்னாங்களோ நீ பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டம், அப்பதான் யோசிச்சேன். அப்பதான் நம்ம லைஃபோட பெர்ஸ்பெக்டிவே அப்பதான் புரியும். ஒரு தனியா ஐசியூல கையும் காலும் உடஞ்சு கழிச்சு இருக்கும்போது அப்போ நினைச்சேன், சரி இந்த புக்கை எழுதணும். இப்போ இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் பெட்ல நான் செத்தா என்ன சொல்லுவாங்க, சரி தீபக் நம்பியாரு ஒரு சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர் செத்து போறேன், இல்ல ஏதாவது நம்ம சாதிக்க ஏதாவது பண்ணணும் நம்ம. ஏன்னா தமிழகத்தை எங்க போனீங்கன்னா நம்பியார் சாமி பத்தி ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வச்சிருக்காங்க. அது எப்படியாவது புக் வெளியே கொண்டு வரணும்னு ஐசியூல தான் நான் எழுதுற புக்கை. ஹாஸ்பிட்டல் 90 அந்த பெட்ல உட்கார்ந்து 90% எழுதி அந்த டிராஃப்டை நான் ஹார்பர் காலின்ஸ்னு ஒரு பெரிய பப்ளிஷர் டெல்லியில் அனுப்புனாங்க. சொன்னாங்க, பாரு நாம கேரண்டி கொடுக்க முடியாது, ஒரு எடிட்டோரியல் போர்ட்ல நம்ம அனுப்புறோம், நம்ம ஒரிசாக்காரன் பெங்காலிக்காரன் நம்பியார் யாருன்னு தெரியாது அவங்களுக்கு, அவங்க ஓகேன்னு சொன்னா நாங்க பப்ளிஷ் பண்ணோம். நிஜமா ஐயப்பனோட அருளால அந்த 2019 அவர் 100வது பிறந்த நாளுக்கு அந்த புக்கை நாங்க வெளியிட்டோம்.